ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஐநாவில் ஓட்டு எடுப்பு நடந்தது. அதில் உக்ரைன் அதிபர் இந்தியா உக்ரைனுக்கு சாதகமாக ஓட்டு போட வேண்டும் என்று மிரட்டினார்கள். மற்றும் பல நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார்கள். ஆனால் இந்தியா மற்றும் ஓட்டு போடாமல் தனித்து நின்றார்கள். உக்ரைனில் 20,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒழுங்காக இந்தியாவுக்கு வர வேண்டுமா இல்லையா என்று யோசித்து பாருங்கள் என்று இந்தியாவை மிரட்டியது. உன்னுடைய எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் பணியப் போவதில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக சொன்னார்கள். இந்தியா ஓட்டு போடாத விரக்தியில் உக்ரைனில் இருக்கும் இந்திய மாணவர்கள் 20,000 பேரை உக்ரைன் எல்லையில் நிறுத்தியது. இந்திய அரசாங்கம் செய்த சிறிய செயலை பார்த்து ஒட்டுமொத்த உக்ரைனும் ஸ்தம்பித்து நின்றது. அப்படி என்ன நடந்தது என்று தெரியுமா? இந்திய பிரதமர் ரஷ்ய அதிபருக்கு ஒரே ஃபோன் காலில் எல்லா பிரச்சனைகளையும் சுமூகமாக முடித்துவிட்டார். இந்திய பிரதமர் ஃபோன் செய்ததை அடுத்து ரஷ்ய பிரதமர் உடனே அனைத்து மாணவர்களையும் பத்திரமாக இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். நன்பேண்டா என்று ரஷ்யா மீண்டும் நிரூபித்துள்ளது. இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.